ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு எக்கனாமியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன? ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. செகண்ட் கொஸ்டின், 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். டாக்டர் ஒய்.வி. ரெட்டி டேஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 14வது நிதிக்குழு தலைவர். டிஎன்யூஹெச்பியின் விரிவாக்கம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். இந்திய திட்டங்களின் முதலாவது செயல்வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும். விஸ்வேஸ்வரய்யா. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு 1985. தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தால் கிடைக்கும். புறா என்பதன் விரிவாக்கம் கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல். இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அறிமுகப்படுத்தியிருப்பார். டேஷ் மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக அமைந்துள்ளது. சிஎஸ்எல்பி மாதிரி. 4வது ஐந்தாண்டு திட்டம் சிஎஸ்எல்பி மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரோட்தாமர். 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளநோபிஸ். 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கூற்று மற்றும் காரண வகை. ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள். ஆன்சர், முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். 5ஆம் ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கும். 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி நேர்முக வரி. பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஓஸ்போன் ஸ்மித். 2020-21 ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனிமனித பால் இருப்பு டேஸ் ஆகும். 427 கிராம் பர் நாள். உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களின் சதவிகிதம் இந்தியாவில் உள்ளன. எவ்வளோ பேர்னா 22% ஏழை மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. பொறுத்துக. விஸ்வேஸ்வரய்யா தானியங்கி மதகு கதவுகள். வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அது என்னன்னா மிக இலகு ரக விமானத்தை வடிவமைத்தல். சந்திரசேகர் நட்சத்திரங்களின் ஆற்றல் கதிர்வீச்சு. மேக்நாத் சாகா சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்தத்தினை அளவிடுவதற்கான கருவி. நெக்ஸ்ட், டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும். இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் வங்கி எதுன்னு கேட்டாலும் ரிசர்வ் வங்கி தான். பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது? தேசிய புள்ளியியல் அலுவலகம். மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? 1 மற்றும் 3. காகித பணத்தை வெளியிடுதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு எது? சிங்கம். 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள். 8 முன்னணி தொழில் அதிபர்கள். இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஸ் மாதிரியை பின்பற்றியது. ஹரோட்தாமர். முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு மாதிரி ஹரோட்தாமர் மாதிரி. எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங். எல்பிஜினா என்ன? தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான தொழில் வளர்ச்சி. முதல் ஐந்தாண்டு திட்டத்தோடது வேளாண்மை வளர்ச்சி. தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 2003. பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு. ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம் பிறழ்ச்சி வேலையின்மை. PMRY என்பது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமையை.
இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்றது. MEPG அப்படின்றது தான் தொழில்துறை நிறுவனம் அல்ல. அப்போ டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இது ஃபுல்லாமே தொழில்துறை நிறுவனமாகும். பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும். முதன்மை பொருளாதார ஆலோசகர் குழுவால் நடத்தப்படும். இந்திய பண அங்காடியில் உள்ள குறைகள் இது 3மே தான். ஒருங்கிணைப்பு இன்மை, பல்வேறு விதமான பணவட்டி வீதம், பில் அங்காடி இன்மை இது 3மே குறைகள் தான். செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் சரியாக பொருத்தவும். மூலதன செலவு பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம். வருவாய் செலவு அப்படின்றது சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் வட்டி. துறை சார்ந்த செலவு அப்படின்றது ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி. ஒத்திவைக்கப்பட்ட செலவு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துதல். 11வது திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின்னிணைப்பை கொண்டிருந்தது 37 மில்லியன். 11வது திட்டக்காலம் எப்பன்னு பாருங்கள், 2007 2012. பொதுத்துறை வங்கிகளின் லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மம் குழு. நரசிம்மம் குழு வருஷம் 1990 போட்டாங்க. கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருந்தலைன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைவ் அப்படின்றது MSME அமைச்சகம், அதுதான் தவறு. அப்போ மித்த எல்லாமே சரி, அதை பார்த்துக்கோங்க. சங்கல்ப் அப்படின்றது திறன் வளர்ப்பு அமைச்சகம். சம்பதா அப்படின்றது உணவு செயலாக்க அமைச்சகம். சௌபாக்கியா அப்படின்றது சக்தி திறன் அமைச்சகம். இது 3 சரியாக பொருந்தியிருக்கு. நெக்ஸ்ட்டு டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. சமதர்ம பொருளாதாரம். பின்வருவனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று? மூலதன சந்தையை ஊக்குவித்தல். அப்போனா பணவியல் கோட்பாடோட முக்கிய குறிக்கோள் என்னென்னா முழு வேலைவாய்ப்பு, வேலை நிலைத்தன்மை, செலுத்து நிலை இருப்பினை பராமரித்தல். நெக்ஸ்ட்டு இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. 1 மற்றும் சரியானது. செலுத்தும் திறன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் GST எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1 ஜூலை 2017. ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். GST ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். GST 5ஆண்டு திட்டம், நிதி ஆயோக் இதிலெல்லாம் இருந்து எப்படியும் 2 வந்துடும் கொஸ்டின்ஸு. நம்ம சேனலில் இந்த 3 டாப்பிக்குமே வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எதுனா நபார்டு வங்கி. டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. மனித வறுமை குறியீடு HPI. தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றன. அது அவை. தமிழ்நாட்டில் 2 பல்லவ கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கிகள். நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலாவரியாக வரிசைப்படுத்துக. K. சந்தானம், மகாவீர் தியாகி, YB சவான், லாஸ்ட் ஒன்று KC பந்த். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1 2017. $5 trillion இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு 2024-25 5 ட்ரில்லியன் பொருளாதாரம். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. மதுரையில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் கிடையாது. 2வது 5ஆண்டு திட்டம் டேஸை அடிப்படையாக கொண்ட மாதிரி. மகளநோபிஸ் மாதிரி. தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. முதலமைச்சர். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6 1952. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம். இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்துறை தான் இந்திய பொருளாதாரத்தின் பலம். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் SBLP எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1992. GSTயின் உள்ளடக்கம் என்பது 3 வகைப்படும். எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 2017. நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஜனவரி 1 2015. நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 17 2000.
மிச்ச கொஸ்டினை பார்ட் 3 வீடியோவில் போடுறேன். பாய்.